இந்த ஸ்பாட்ஸ் பிரா மட்டும் போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்றது ஆளுங்களை சொல்ற மாதிரி ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சஸா இல்ல பேஷண்டான்னு தெரியல. ரெண்டமா வராங்கன்னு அவங்க தான் நிறைய பேர் வராங்க. அவங்கள வச்சு தான் நிறைய கைரோ வீடியோஸ் வெளியே வருது அப்படின்னு. ஆண்கள்லாம் வர மாட்டாங்களா இல்ல வீடியோ எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு? டு பி ஆனஸ்ட் வித் யூ அதை நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு தான் பாக்குறேன். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு ரொம்ப ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு தானே. அது வந்து ட்ரெண்ட் மாதிரி ஆகக்கூடாது. எனக்கு அது தப்பாப்படுது. ஆனா as a business இப்போ வந்து ஒரு பிசினஸ் ரீதியா பேசலாமே. for a business to run of course you need people to know that you are there. அந்த மாதிரினா we need influencers help. எங்க கிளினிக்ல நாங்க ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர் மட்டும் கூப்பிட மாட்டோம். அவங்கள மட்டும் கூப்பிட மாட்டோம். நாங்க ரொம்ப பேர் மேல் இன்ஃப்ளூயன்சர் ரொம்ப பேர் கூப்பிட்டுருக்கோம். அவரு மிஸ்டர் BGW வந்திருக்காரு, மிஸ்டர் அருண் வந்திருக்காரு. அப்படி லைக் ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் கோர்ஸ் we will invite. ரொம்ப பேர் பார்த்தா எங்களுக்கும் பெட்டர் தான். ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கு. நாங்க என்ன பண்றது? ஏன் தப்பு இல்ல, ஃபாலோ பண்றோம் உங்க தப்பு தான் அப்படின்னு. ஐ மீன் நல்லதோ கெட்டதோ பட் அது ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால தான் நிறைய விஷயம் அந்த விஷயம் போய் நிறைய பேருக்கு சேர்ந்துச்சு. ஏன்னா ஷேர் பண்ணுவாங்க நிறைய வயசானவங்களுக்கும் போய் சேருது. அதுல என்ன ஒண்ணு நான் அகெயின்ஸ்ட் பண்ணுவேன்னா இந்த ஸ்பாட்ஸ் பிரா மட்டும் போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்றது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ஆஃப்கோர்ஸ் there's pros and cons. நான் ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டேன். இந்த ஸ்பாட்ஸ் பிரா மட்டும் போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்றது ஆளுங்களை அதெல்லாம் வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகுது. நம்ம வேலை வந்து பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றது இட்ஸ் நாட் மோர் லைக் இது வந்து மோர் லைக் பிராண்டிங் மாதிரி. இந்த வீடியோ ஆல்சோ நாட் கோனா ரீச் டு தி ரைட் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு. எஸ் தட்ஸ் ஒன் திங்.